தட்டின பொழந்துரும். தட்டின சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனிப்பா. நேற்று ரெட்ரோ படத்தோட ட்ரைலர் விட்டுருந்தாங்க. ட்ரைலர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, ட்ரைலரில் வேறு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இது நம்ம சூர்யாவுக்கு இந்த படம் எந்த மாதிரி அமையும், இதுக்கு முன்னாடி இருந்த படம்லாம் எந்த மாதிரி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல ட்ரைலருக்கு போயிடலாம். எனக்கு இந்த ட்ரைலர் கட்டை பார்க்கும்போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கட் ஒன்று அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. முதல் ஒரு நிமிஷத்துக்கு ட்ரைலர் வந்து நல்ல பொறுமையாக நின்று நிதானமாக போயிட்டுருக்கும். அடுத்த மீதி இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வைப்பாக போயிட்டுருக்கும். அந்த வைப் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் சூர்யாவுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சூர்யா நிறைய லுக்லையும் வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட எல்லா டைட்டில் டேகுக்கு கீழே லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா படமும் இந்த 3 ஜானரில் தான் வரும். பட் ஆனால் இதில் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அப்போது இதில் லவ்வுக்கும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமெடியும் நிறைய இடத்துல, கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே டார்க் காமெடி, கொஞ்சம் அந்த நார்மல் காமெடிஸ் நிறையா வரும். வார் மேக்ஸிமம் எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அதிகமாக ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அது மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் இதில் ரொமான்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்தேன், அதை லவ் அந்த மாதிரி சீன் அதிகமாக பார்த்த மாதிரி இல்லை. இன்கேஸ் மூவியில் நிறைய இடத்துல வரலாம். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லே ஆகணும். சொல்ல தேவையில்ல. இவரோட எல்லா படத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு பீட், ஒரு பக்காவான டான்ஸ் மெட்டீரியல் ஒன்று ரெடி ஆகிடும். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஏன்னா எந்த ஒரு இதுலேயுமே வந்து இவர் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆக மாட்டார். இவரோட லிரிக்ஸ் தனியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன தான் பீட் அதிகமாக போனாலுமே லிரிக்ஸ் நம்மளால் கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற எல்லா பாட்டுமே வந்துட்டு இருக்கு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் கேட்ட வரைக்கும் இந்த ட்ரைலரை கொடுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்ல ஒரு கட் பண்ணி கொடுத்துருக்காரு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வரும். ஏன்னா அந்த ரெட்ரோ மாடலில் அதுக்கேற்ற மாதிரியே போட்டிருக்காங்க. நிறைய பீட்ஸ் நிறையா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஜக் பாக்ஸ் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஃபுல்லாமே நல்ல ஒரு வைப்பான ஒரு இதாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் 3மே வந்து நல்ல ஒரு வைப்பாக தான் இருக்குது. அதுக்கு அந்த ஜேர்னருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. பட் இது இந்த தேட்டரில் பார்க்கும்போது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுன்னு பார்த்தலாம். கண்டிப்பாக அந்த கனிமா பாட்டுக்கெலாம் தேட்டரில் செம்மையாக உட்காந்து ஆட தான் போகிறாங்க. அப்புறம் இது ஒரு சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி அவருக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். இன்னும் சொல்லப்போனால் கங்குவா தான் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது. அது எந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். அது நிறைய பேருக்கு படம் பிடிச்சிருக்கும், விஷுவலாக நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் நிறைய ஆடியன்ஸ் அவங்களுக்குலாம் சரியாக கனெக்ட் ஆகலை, செட் ஆகலை. அதுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது. அதுக்கான வீடியோ நம்மளே போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். கங்குவா ஒய் ஃப்ளாப் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நிறைய பேசியிருப்போம். அடுத்தபடியாக இது வந்து கார்த்திக் சுப்ராஜுக்குமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு மூவி தான். ஏன்னா அவருமே வந்து லாஸ்ட் ஒரு 5 மூவ்ஸ் ரொம்ப சுத்தமாக ஓடலை. ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க 2 பேருமே. இப்போ என்னென்னா, இப்போ ஈடி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக தேட்டர்ஸில் கொஞ்சம் அது சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆவரேஜாக ஓடின படம்னா அது மட்டும் தான் சொல்லலாம். அப்போ எந்த அளவுக்கு சூர்யாவோட கரியர் எந்த அளவுக்கு கொஞ்சம் டவுனில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த படத்து மூலிமா தான் அவர் கொஞ்சம் பீக்கில் போகணும். கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு. 2 பேருமே சேர்ந்து கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரைலரில் நான் ரொம்ப நல்லா பார்த்து ரசித்ததுன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்டண்ட்டு சொல்லலாம். அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த சூர்யாவுக்கு இதில் நிறைய ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சொல்லலாம் படத்தோட ஒரு முக்கியமான கோரியை வந்து ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே ஸ்டண்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயராம் வர சீன்லாம் வந்து ஒரு காமெடியாக வரும். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, லவ் லாஸ்டர் வார் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு லவ்வும் அப்புறம் லாஸ்டர் அப்புறம் வார் இந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த ட்ரைலரை வச்சு கதை இப்படி தான் இருக்குன்ட்டு நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நீங்களே ஒரு கதையை க்ரியேட் பண்ணி சொல்லுங்கள். அது கரெக்டாக வருதா அப்படின்ட்டு மே 1ஆம் தேதி பார்க்கலாம். ஓகே, இப்போ கதை என்னன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு ஸ்டண்ட் தெரிஞ்ச சூர்யா இவர் வந்து தன்னுடைய லைஃப்குள்ளே எப்படி பூஜா கிட்டே வராங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடந்த சில பல லவ், இதை வச்சு கதையை ஆரம்பித்து அப்புறம் இடையில இவர்னால இவரே கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர்ட்டை வம்பிழுத்து அந்த ஒரு விளைவால் வந்து ஏற்பட்டதுனால இவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இதனால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. இவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த வார் எதுவுமே வேணாம், எனக்காக மட்டும் இருன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தும் அதை கேட்காம சூர்யா ஃபைட் பண்ண போனதுனால தான் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் பிரிய வேண்டியது வருது. அதனால் சூர்யா ஜெயிலுக்கு போகிறாரு. பூஜா கிட்டே இறந்து போகிறாங்களா இல்லை அவங்க தனியாக வெளில போகிறாங்களா என்னன்னு தெரியலை. வேறு வழியே இல்லாமல் திரும்ப வெளில வராரு. பட் ஆனால் அவங்க எதிர்க்கிற அளவுக்கு இவர்கிட்ட சரியான ஒரு சக்தி இல்லை, ஒரு ஸ்டண்ட் அவரால் பண்ண முடியல. அதனால் இவர் வெளில போயிட்டு இந்த கலைகளை கற்றுக்கிட்டு திரும்ப ஃபைனலாக வந்து கம்பேக் கொடுக்குறாரு. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்லியிருக்கேன். இது ஓகேவா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி வருதுன்ட்டு மே 1ஆம் தேதி கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமாக கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே முக்கியமான ஒரு விஷயம் சென்டிமெண்ட்டுங்க. இது நிறையா வச்சுருப்பாரு. பட் ஆனால் நிறைய இடத்துல அது ஒர்க் ஆகிருக்காது. கண்டிப்பாக இந்த படத்துலையும் சென்டிமெண்ட் நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் பட் இந்த ட்ரைலரில் அந்த கட்ஸ் எந்த ஒரு இதுவுமே காமிக்கவே இல்லை. ஏன் லவ்வே காமிக்கல அப்படிங்கும்போது சென்டிமெண்ட் எப்படி காமிச்சிருப்பாங்க? எனக்கு அதான் சுத்தமாக புரியல. படத்தோட ட்ரைலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்டர்டைனராக கொண்டு போய் எது எப்படி கார்த்திக் சுப்ராஜ் இந்த படம்
கம்பேக் கொடுக்குறோம் கண்டிப்பாக சூர்யாவுக்கு கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒன்ஸ் சொல்லிக்கலாம். உண்மையாகவே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் சொல்ல தேவையில்ல, அவர் நல்லாவே வந்து ஃபுல் வைப் மெட்டீரியலில் தான் பாட்டுலாம் கொடுத்துட்ருப்பாரு. அப்புறம் கடைசி அந்த சூர்யா த ஒன் அண்ட் ஒன்லியாக மாறுமா இல்லை நமக்கு விபூதி அடிச்சுமா அப்படின்ட்டு மே 1 பார்க்கலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கண்டென்ட் நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவ் பண்ணும். பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ.